ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாப்ஸ் ஃபார் விஐபி. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான யூடியூப் சேனல், நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண சேனல்ஸ் எது அதில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் லெசன் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் எந்தெந்த சேனல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அடுத்த வர வீடியோவில் எந்தெந்த யூடியூப் சேனலில் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த யூடியூப் சேனல் டெஸ்ட் பேட்ச்க்கு நல்லாயிருக்கு, நான் ஃபாலோ பண்ண சேனல் பொறுத்த வரைக்கும் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ புதுசாக படிக்கிற டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் இருக்காது, எந்த மெட்டீரியல் படிக்கணும்னு தெரியாது, சிலபஸ் எந்த சிலபஸ் படிக்கணும் அப்படின்னு தெரியாது. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் எங்கெங்கே பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. இதில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சந்தோஷம்தான். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிருஷோபா அகாடமி. இந்த கிருஷோபா அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக ஒவ்வொரு லெசனையும் அவரே உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்திருப்பார். இந்த புதுசாக வந்தவங்களுக்கு எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதே தெரியாது. லைன் பை லைனாக படிக்கணுமா இல்லை இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கணுமா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் லெசன் வைஸ் இவர் லைன் பை லைனாக போட்டிருப்பார். இது போக லைன் பை லைன் அப்படிங்கிற ஒரு சப் சேனலையும் அவர் வச்சுருக்காரு. இந்த சேனலில் ஒவ்வொரு லெசன்லேயுமே இருக்க லைன் பை லைனாக ஒன்று விடாமல் புக் அப்படியே வச்சு ரீட் பண்ணி இவர் சொல்கிறாரு எது முக்கியம் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி காமிப்பார். ஸோ இந்த சேனல் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். மேக்ஸுக்காக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ்க்காக இருக்கட்டும், ஷார்ட்கட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். இது போக நம்மளுக்கு நிறையா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரம் இதோ வந்துடும் அதோ வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நோட்டிஃபிகேஷன். ஒரு சில டைம்ஸ் எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம் நியூஸ், நம்மளுக்கு ஒரு ட்ராஜடி நியூஸ் வரும், இப்போ இல்லை எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து நல்லா படிக்க வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். செகண்ட் சேனல் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் அகாடமி. சாய்ஸ் அகாடமினாவே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா தமிழ் தான். தமிழை பொறுத்த வரைக்கும் அட்டை டு அட்டை படிக்கணும், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா தமிழ் 100 மார்க்கு, ஒரு சின்ன இடத்த கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற எய்மில் தான் நம்ம அதை படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி 6th-லேருந்து 12th வரைக்கும் இவ்வளோ கண்டென்ட்டை நம்ம படிக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கும்போது அவர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புக்குமே இதில் இவ்வளோதான் இதில் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டுக்கும் கூட ஷார்ட்கட் போட்டு ஈஸியாக முடிச்சு விட்டுட்டு போயிடுவார். இவர் தமிழ் மட்டும் இல்லை, ஹிஸ்ட்ரி ஆகட்டும், எக்கனாமி ஆகட்டும். எக்கனாமியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும், பணவீக்கம் அதெல்லாம் இருக்கும். அந்த பணவீக்கம்லாம் நம்ம குழப்பிட்டுருப்போம். அப்போது இவர் ஒரு ஷார்ட்கட் போட்டு அங்கே ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ மறக்காமல் சாய்ஸ் அகாடமி பாருங்கள். ஹிஸ்ட்ரியெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு அவர் ஆர்டராக ஒரு ஷார்ட்கட் வச்சு சொல்லி தருவார், உங்களுக்கு சீக்கிரம் மறக்காது. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா லேடி ஸ்டஃப் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச சேனல்னே சொல்லலாம். ஸோ இந்த மேம் பார்த்திங்கன்னா லெசன் வைஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. அதே சமயம் இவங்க டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி, பிசி எக்ஸாம், அடுத்து டெட்டு, அடுத்து வாட்சர், இந்த மாதிரி தனித்தனி எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் வருதோ அதை பொறுத்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் எதெல்லாம் படிப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் கவர் பண்ணுவாங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அது மட்டும்தான் கவர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ பிசியில் பார்த்திங்கன்னா சைக்காலஜியெல்லாம் வரும். சைக்காலஜியெல்லாம் மற்ற சேனல்ஸில் எடுக்க மாட்டாங்க. இவங்க சைக்காலஜிக்கு அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட்டாக இருக்கும். ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரல் சயின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஜென்ரல் சயின்ஸ் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இவங்க லெசன் வைஸ் எடுக்காட்டியும் லெசனில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் பாக்ஸில் இருக்குது, எதெல்லாம் 1 மார்க் ஈஸியாக கேட்கக்கூடியது அதெல்லாம் ஈஸியாக எடுத்து போட்டு ஷார்ட்கட் போட்டு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் இவங்களோட சேனலில் இருக்க மேக்ஸ் பார்த்தாவே நீங்கள் பேசிக் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. பேசிக் ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி ஷார்ட்கட்டோடு சொல்லி தந்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக லேடி ஸ்டஃப் சேனலை விசிட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மகஷி அகாடமியை பொறுத்த வரைக்கும் இவங்க சேனல் எப்படி அப்படின்னா லெசன் வைஸ் போவாங்க. லெசன் வைஸில் ஒவ்வொரு லைன்லேருந்தும் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அந்த பிடிஎஃபில் இருக்கிறது நம்மளுக்கு ரீட் பண்ணி காமிப்பார். அந்த பிடிஎஃப் நீங்கள் வாங்கியும் படிக்கிற மாதிரியும் இருக்கும், இல்லை நீங்கள் எழுதி வச்சு படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. லைன் பை லைனாக நோட்ஸ் புக் இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல் தான்.
நீங்கள் எடுத்து பார்க்கலாம், போய் விசிட் பண்ணி பாருங்கள் மகர்ஷி அகாடமி. இப்போ வந்து லைவ் டெஸ்ட்டும் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இவர் வந்து குரூப் 2A சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் சிந்து சமவெளினா 6th-லேருந்து 12th வரைக்கும் சிந்து சமவெளி எங்கெங்கெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி, ஹிஸ்ட்ரினா ஒரு 20 டாபிக்ஸ் 25 டாபிக்ஸ், பாலிட்டியில் ஒரு 25 டாபிக், ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ வந்து புக்கு இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக வந்து இந்த சேனலில் விசிட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சுரேஷ் அகாடமி ஓரளவுக்கு பெரிய அகாடமி, எல்லாத்துக்குமே கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து குறைஞ்சது ஒரு 3 வீடியோவாவது இருக்கும். நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்டில் வந்து ஃபுல்லாக அதோட கதையை வந்து ஃபுல்லாக ஃப்ளோவோடு வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஐயாச்சாமி அகாடமியை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மெயின்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லுமே வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் குரூப் 4 இதோடு நிறுத்திக்குவாங்க. யாருமே வந்து மெயின்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்த மாதிரி இருக்கும்போது மெயின்ஸ்க்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணும், மெயின்ஸ் எப்படி படிக்கணும், மெயின்ஸோட சிலபஸ் எப்படி இருக்குது, அந்த சிலபஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஐயாச்சாமி அகாடமியில் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து வந்து இவங்க வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மந்த்லி அந்த பிடிஎஃப் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த சேனல் வந்து இப்போ இருந்தே மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விசிட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மதிவாணன். இவரோட சேனலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அப் டு டேட் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருது, ஒரு சின்ன ப்ரெஸ் ரிலீஸ்னாலும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வருது, நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவரோட சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அவங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அதியமானை பொறுத்த வரைக்கும் வந்து மேக்ஸ் வந்து சார் வந்து கிளியராக எடுப்பார். மேக்ஸ் வந்து நீங்கள் ஒரு டைம் அட்டன் பண்ணி பாருங்கள், கிளியராக எடுப்பார். மற்றபடி வந்து நோட்ஸுங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து எந்தெந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறது உடனுக்குடன் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த சேனலில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பது ஐஏஎஸ். இது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இப்போ நாளைக்கு எக்ஸாம் அப்படிங்கிற போது இவங்க வந்து அந்த முன்னாடி வாரத்தில் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட், அதாவது ஜியாகிரஃபி எடுத்து ஒரு ஃபுல் ரிவைஸ் கொடுப்பாங்க. பாலிட்டி எடுத்து ஒரு ஃபுல் ரிவைஸ் கொடுப்பாங்க. இந்த ரிவைஸ் பண்ணும்போது நம்ம வந்து அடுத்த நாள் எக்ஸாம் பண்ணவே நம்மளுக்கு ஒரு பதட்டம் வந்துடும். தனியாக இப்படி ரிவைஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பிட்டு இருப்போம். அப்புறம் இவர் வந்து ஒரு லைவில் ஒரு ரிவைஸ் கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். எல்லோரும் சேர்ந்து ஒரு ரிவைஸ் விட்டால் அது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ வந்து இவர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நிறையா அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுப்பாரு, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இதுக்குள்ளே வரும்னு சொல்லி. ஸோ மறக்காமல் வந்து கற்பது ஐஏஎஸ் சேனலில் வந்து விசிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாமே வந்து ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் தமிழ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சில சேனல்ஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்கன் நெட்வொர்க்ஸில் வந்து ஒவ்வொரு சாப்டர் தனித்தனியாக போட்டு அதை வந்து அதில் என்னென்ன ஷார்ட்கட் கொடுக்க முடியுமோ கொடுத்து அதை வந்து தெளிவாக கான்செப்ட் வைஸ் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சேனல் இது. ஸோ வந்து மேக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சேனலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டன் மேக்ஸ். நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து பேசிக் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா, இல்லை நான் ஆல்ரெடி வந்து பேசிக் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லா டிஎன்பிஎஸ்சியில் இருக்க 42 எக்ஸாம் இருக்கு இல்லையா, அது எல்லா எக்ஸாம்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை வந்து அதில் இருக்க 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காரு. இது வந்து நீங்கள் பேசிக் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்ட பட்சத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்ட் எடுத்து பார்க்கலாம். இவர் கிட்டத்தட்ட ஒரு 80 பார்ட் போட்டிருக்காரு. அப்போது இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்க உங்களுக்கு மேக்ஸ் வந்து நீங்கள் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது இப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் மேக்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். தமிழ் மீடியத்துக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவுமே நிறைய சேனல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் வந்து நான் பார்த்த வரைக்கும் குயிக் லேர்னில் பார்த்திங்கன்னா
ஆர்டிக்கல்லாம் பார்த்திங்கன்னா பாலிட்டியில் ரொம்பவுமே கஷ்டப்படுவோம் படிக்கிறதுக்கு. இதில் வந்து மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வச்சே வந்து ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் போட்டு ஆர்டிக்கல்லாம் வந்து நிறைய ஷார்ட்கட் கொடுத்து ஈஸியாக பதிய வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூட் வந்து பேங்கிங், ஆர்ஆர்பி இப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவரோட ஹிஸ்ட்ரியோட ஸ்டோரி வந்து ஒரு ஃப்ளூயண்ட்டாக கதை மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த கதை வந்து அவர் சொன்னதுக்கப்புறம் எப்போவுமே மறக்காது. ஸோ வந்து இவர் சேனலை கண்டிப்பாக விசிட் பண்ணுவேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி கேன் லேர்ன் ஸ்மார்ட். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. இவங்க ஸ்டாண்டர்ட் வைஸ் லெசன் வைஸ் வந்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்காங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த சேனல் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லா சேனலும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு பர்சனலாக நான் ஃபாலோ பண்ண சேனல்லேருந்து எந்தெந்த சேனல் பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருக்கேன். இது போக நிறைய நல்ல சேனல்ஸ் இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் ஏதாவது சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க நல்ல அவுட்புட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் அவங்க சேனல் நேம் கமெண்ட் பண்ணுங்கள். கூட வந்து அவங்க எதில் ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் எந்த சேனல்ஸில் நல்ல ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் கூட படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.